ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நன்றி. விசேஷமாக இந்த ஊர் மக்களை நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பொங்கலாச்சின்னு ஒரு நண்பு மகள் சொல்லுவாள், ஐயா எங்கள் ஊரில் ஒரு ஆலயம் கட்டணும் நினைப்பீங்களான்னு கேட்பா. அப்படி நிறைய பேர். ஒரு முறை தம்பி, ஒரு மிஷினரி தம்பி சந்தித்த உடனே எந்த ஊர் தம்பின்னு கேட்டேன். காணாத்தி மடம்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. காணாத்தி மடத்தில் யாரும் இல்லையே, எப்படி தம்பின்னு கேட்டேன். இல்லை நிறைய விசுவாசிகள் இருக்குன்னு சொன்னார். பாம்பேயில் தம்பி அருள் பாண்டியுடைய இந்த ஊர் மண்காரரு மிஷனரியாக இருக்கார். தம்பி அருள் பாண்டி ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், எங்கள் ஊரில் ஆலயத்தை கட்டணும், எங்கள் ஆலயத்தை கட்டணும், நீங்கள் தான் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லுவார். ஆலங்குளத்தை ஹோட்டல் வச்சுக்க தம்பிமார் 2 அண்ணன் தம்பி 2 பேரும் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, அண்ணாச்சி எல்லா இடத்துலையும் ஆலயம் கட்டுறீங்க, எங்கள் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆலயம் இல்லாத இடத்துலையும் குளம் இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாதும்பாங்க. ஆலயம் இல்லாத ஊர்லேயும் குளம் இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாதும்பாங்க. அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன், கம்பெனியில் தம்பி ஒருத்தர் சிமியன் ஒரு தம்பி வேலை செய்கிறார். அவருக்கு ஆலங்குளம், அவர் திருமணம் முடிந்த ஊர். ஆண்டவர் ஐயா குடும்பத்தில் வந்த மகள். அதான் அவனை மாற்றிட்டா, அவன் மாறலை. நிறைய இப்படித்தான் நிறையா நினச்சி பார்க்கும்போது சில வீட்டு சொல்லுவாங்க, சில பையங்களை சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சும்பாங்க. கட்டி கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு அடிமையாகிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி சில காலையில் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் நம் தேவன் ஜீவன் உள்ளவர். அது மாத்திரம் மாத்திரம் வரக்கூடாது. 1000 தலைவர்கள் இருந்தாலும் சரி, 1000 தெய்வங்கள் இருந்தாலும் சரி, இயேசு போல ஜீவிக்கிற தெய்வம் உலகத்தில் இல்லை. சொன்னார், மரித்தேன் சதாகம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கி அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு யாரும் கைவிடப்பட்டதா வேதத்தில் இல்லை, உலகத்தில் வாய்மொழியும் இல்லை. யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டு கடவுள் சாட்சியாக வாழ்கிறாங்களோ அது குடும்பங்களுக்கு அழிஞ்சு போனதில்லை, கெட்டு போனதில்லை. ஆண்டவர் உலகத்தை வந்தது மனுஷனுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை போதிக்க வந்தார். மதத்தை போதிக்க ஆண்டவர் வரல. மதம் யானைக்கு தான் உண்டு, மனுஷனுக்கு இல்லை. நல்ல மார்க்கத்தை போதிக்க வந்தார். அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டவங்க உண்மையாகவே வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது. ஏன்னா நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மற்றவங்களை போல எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, 40 கோழி முட்டையை கொண்டு வா, 50 எலுமிச்சம்பழத்தை கொண்டு வா சொல்ல தெய்வம் அப்படி இல்லை. உன் இருதயத்தை தா, உன் இருதயம் தான் எனக்கு வேணும், உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அதுக்கு தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க.
உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் என் சித்தம். செவிகளை திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். பூரணமாகட்டுமே. இந்த பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாம
அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. கிராமத்து மக்களுக்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. மை அறிந்தவராக இருந்தால் சரி, அறியாதவர் இருந்தால் சொல்லை மை தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சொன்ன தெய்வம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை தாங்க. அன்றைய எத்தனையோ மக்கள் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களோடு வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. விசேஷத்தை கொண்டு காத்துக்கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ யாராயிரத்தில் வா, நான் உங்களே பார தருவேன் சொன்ன தெய்வம், எத்தனையோ வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளாமல் தெரியாமல் வாழுகிற பிள்ளைகளை கடந்தொட்டி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. பலப்படுத்துங்க. அடியை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கடிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 43:21 வாசிக்கும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவரின் துதியை சொல்லி வருவார்கள். அது ஆண்டு உங்களை விசேஷமாக தமக்குன்னு தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு நாள் உங்கள் வெட்கப்படுத்த மாட்டார். உண்மையாய் வாழும்போது, கடவுள் சாட்சியாய் வாழும்போது
மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழும்போது கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு வழி நடத்துவார், ஆஸ்வதிப்பார், பலப்படுத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டுதாமே எல்லா கிருபையிலும் உன்னை காத்துக்கொள்வார், பலப்படுத்துவார். உன்னை ஆதரிக்க தெய்வம், ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு உலகத்தை யாரும் ஆஸ்வதிக்க விட முடியாது. தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரும் ஆஸ்வதிக்க முடியாது. ஆண்டு மாத்திரம்தான் ஆஸ்வதிக்க விட முடியும். நீ அறிந்து எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க, அறியாமல் எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. நீ அறிந்து வாழும்போது தேவன் உலகத்தில் நன்மை செய்ய சுற்றித் திரிந்தார். உலகத்தை வாழ்ந்து சுற்றித் திரிந்த நாட்களெல்லாம் நன்மை செய்ய சுற்றித் திரிந்தார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் ஒன்று யாரையும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உனக்கு எந்த தெய்வம் கேட்கல, எந்த அவதாரங்கள் கேட்கல, எந்த தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்கல. ஆண்டவர் தான் கேட்டார், என்கிட்ட பாவம் ஒன்று யாராவது குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டார். ஆனால் அந்த ஆண்டவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இருதயம் பிரியமான இருதயமாக இருக்கணும், சாட்சியுள்ள இருதயமாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய இருதயமாக இருக்கணும். உலகத்தில் அதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய கடமையுடைய வேறு ஒரு காரியம் இல்லை. சிலர் அறியாமல் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ மக்கள் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க கூட வாணியம்படி பக்கத்தில் ஆலங்காயன்னு ஒரு ஊர் இருக்குது. ஊருக்கு பக்கத்தில் போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த ஊரில் பங்களாச்சோண்டை சேர்ந்தவங்க ஒரு ஆசிரியரும் ஆசிரியர் அந்த ஊருக்கு குடியிருந்தாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் கிறிஸ்தவங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வாணியம்படி தேடி வருவாங்க, ஆலயத்துக்கு தேடி வருஷத்துக்கு ஒரு முறை இன்றைக்கி வருவாங்க. வாரம் வாரம் வரலாம், வந்திருக்கலாம், வர முடியலை. ஆனால் வீட்டிலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கலாம். ஒரு கூட்டத்தை நடத்தி சிறுவிலையெல்லாம் கூட்டு வச்சு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டுலாம் விட்டுட்டாங்க. காலங்கள் மாறிச்சு. காலங்கள் மாறும்போது அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஊரில் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்டா இந்த ஊரில் தனியாக இருக்கோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கல. நான் ஒரு அவங்களை சந்தித்தேன். சந்திக்க முடியாது, எனக்கு கிருபையாண்டு தந்தார். ஒரு குடும்பம் அங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை தேடி போனேன். தேடி போய் இருக்கும்போது பார்த்தேன், பேசுகிறேன், சந்தோஷப்பட்டேன். அவங்களுக்கும் நம்ம தூர இடத்துல நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ஐயா வந்திருக்காங்க சொல்லி, அவங்க ஆசிரியர் தான், புருஷன் மனைவியும் ஆசிரியர் தான். சந்தோஷப்பட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல கிருபையை தந்திருக்காரு. நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க பிள்ளைகள் ஒரு ஆத்ம பாரம் கொண்டு, ஒரு தாகம் கொண்டு, ஏசப்பா நல்லவர். அந்த காலத்து மிஷினரிலாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? கிராமம் போனாங்க, மக்களை பார்த்து பேசுகிறாங்க. தலையில் எண்ணெய் இல்லாத மக்களுக்கு எண்ணெய் கொடுத்தாங்க, சீப்பு இல்லாத மக்களுக்கு சீப்பு கொடுத்து தலைசீவை கொடுத்தாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லாத மக்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, சோப்பு இல்லாதவங்களுக்கு சோப்பை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க, யார் நமக்கு இப்படிலாம் உதவி செய்கிறாங்களே யாருன்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை, இயேசுபாக்கு சொந்தக்கார பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, இந்த பிள்ளைகளே இப்படி இருந்தால் அந்த இயேசப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி தான் அவங்க அப்படி ஊழி செஞ்சிருக்காங்க, செய்யலை. ஆனால் பாருங்கள், பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. திடீர்னு சொல்லி அவர் வீட்டுக்காருக்கு பேரலிசிஸ் அட்டாக் வந்துச்சு. உடம்பு முழுது நோய், தள்ளாட முடியலை, நடக்க முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. கடைசியில் கவர்மெண்ட்டே பார்த்து வர ஊருக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மனுஷங்க தான் சித்துக்கித்து போயிடுவார், நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஏன் காரணம் கேட்டால், நீ ஆண்டவரை அறிந்த காரியத்தை அறிந்திருந்து, தேவனுக்கு தெரிந்த காரியத்தை தெரிந்திருந்து, இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர்னு சொல்லி மக்கள் மத்தியில் சொல்லியிருப்பீங்கன்னா, இந்த ஆண்டவர் எந்த காரியத்தையும் கைவிடவே மாட்டார். எந்த காரியத்தை கைவிட மாட்டார். சாப்பாட்டுக்கோ எதுக்கோ நீ ஆண்டவர் தேடும்போது ஆண்டு எல்லா நிலையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட தரிசனங்கள் இல்லை. இன்றைக்கி உங்கள் ஊர் மக்களை நான் கேட்கேன், எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க, யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? யாராவது பார்த்தீங்களா? யார் வீட்டில் உடல்நிலை சரியில்லை வீட்டை போய் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என் ஆண்டவர் விடுதலை தருவார், என் ஆண்டவர் ரட்சிப்பு தருவார். என் அதுக்கு தான் உலகத்தில் வந்தார். வருத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, வேதனையும் நீக்கி சுகமாக்கி வாழ்க்கையில் விடுதலை தருவது யாருக்காச்சும் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்களா? எத்தனையோ மக்கள் அண்ணன் தம்பி பேசாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது.
உலகத்தில் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னு சொல்லி யாருக்காவது சுசேஷம் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளோ காரில் செஞ்சுருக்கலாம். எத்தனையோ தம்பிமா இருக்காங்க, தகச்சியமாக இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் சொல்கிற காரியம்னு கேட்டால் இன்றைக்கி எத்தையோ தம்பிமார் அக்கதம்பிமார் பேச்சுவார்த்தை இல்லை. காலையில் ஒரு செய்தி கேட்டேன். ஒரு வீட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேச மாட்டாங்களாம். தங்கச்சியும் அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி ஒரே குடும்பம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காரு, அவங்க மாப்பிள்ளை எடுத்திருக்காங்க. அது அப்படி பேசலைன்னு சொன்னால் வேதத்தில் என்ன சொல்கிறேன்னா, பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வர ஆண்டவர் தேடி வர, பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது இவர் ஆண்டவர் ரட்சகர் தெரிஞ்சிருந்தா உன் சகோதரன் பேரை குறைவு உண்டு காண்பாயானா, சகோதரத்தை பேசலை, சகோதரிட்ட பேச தெரிஞ்சிருப்பாயானா, காணிக்கை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போய் சகோதரி தாயிட்டின்னு ஒப்புரம் ஆகிட்டு பின்பு காணிக்கை செலுத்து ஆண்டவர் சொல்கிறது தான். ஏன்னா கண்ணு முன்னே இருக்க சகோதரன் நேசியாதவன் கடவுள் இங்கேயே இருக்கார், அவர் எப்படி ஒன்று நேசிக்க முடியும்? நிறைய பேர் இப்படி பேசாமல் வாழ்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் தீவிரம் உண்டு, அவங்களாம் ஆறுதல் சொல்லலாம், துக்கம் விசாரிக்கலாம், காரியங்களை செய்யலாம். எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊரில் பரண்டாபுரத்தில் நாங்கள் வீடு, இப்போ அந்த வீட்டுக்கு நான் போகிறதில்ல, நம்ம இந்த மகள் வீட்டில் தங்கிடுறேன். வீட்டில் இருக்கும்போது ஒரு தங்கச்சி ஒரு சகோதரி இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், அம்மா இது யார் படமான்னு கேட்டேன். ஏதோ கதை சொன்னால் நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் ரட்சிக்கூடியவங்க இல்லை, விடுதலை தரக்கூடியவங்க இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காதும்மா. மனுஷன் நாசியில் சுவாசம் மனுஷனை என்னதை என்னப்படுறதுக்கு ஏமாத்திரம்னு ஆண்டவரே சொல்லிட்டாருமா. அதனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும், எடுத்து போட்டு மகளேன்னு சொன்னேன். அவன் அதை சரின்னு சொல்லிட்டு தன் புருஷன்னு சொன்னான். புருஷன் என்ன சொன்னார், அவருக்கு அவர் தெய்வம் பெருசானா நமக்கு நம்ம தெய்வம் பெருசு, அப்படி இருக்கட்டும் சொல்லிட்டார். அடுத்த மாதம் போயிருந்தோம், நானும் என் அண்ணியும் போயிருந்தோம். போயிருக்கும்போது மகள் வாசல் உட்காந்துருக்கா, காலை நீட்டி உட்காந்து, காலில் ரொம்ப பெருசாக வீங்கி உட்காந்து எங்கள் அண்ணியை பதிச்சுனா, ஏக்கா என் கால் கெட்டு போச்சுக்கா, நடக்க முடியலை, மடக்க முடியலை, ரொம்ப வேதனையாக இருக்கக்கா, ஜெபம் பண்ணுங்க சொன்னா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த படத்தை எடுத்து வெளியே போட்டுருமா, வெளியே வச்சிரு, உனக்கு விடுதலை வந்துடும், ஏசப்பன் வாழ்க்கையில் விடுதலை தருவான்னு சொன்னேன். அவரோட வலி வேகத்தில் அதை எடுத்து போட்டால் விடுதலை ஆகிடுச்சு. அடுத்த நாள் அங்கே போகும்போது போனால், ஐயா என் காலில் ஒன்றுமே இல்லை பார்த்தியா, நல்லா ஆகிட்டேன் பார்த்தீங்களா அவனு நான் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் அவள் புருஷன் என்ன பண்ணிட்டாரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்டாட்டி நான் வாங்கிடுவேன், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி மாட்டிட்டார். மாட்டி ஒரே மாதம் இருந்த மகள் பரிதாபமாக இறந்து போயிட்டா. வயிறெலாம் வீங்கி கொடூரமான பிசாசு கச்சுக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி மகதியேடி சுற்றி திரிகிறான் பிசாசு. செத்து போயிட்டாங்க. ஒன்றுமே சொல்ல முடியலை. ரொம்ப வேதனையப்பட்ட ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கான மனசாப்படாமல் சொல்லி நீ நினைவுப்பட்டதுக்காக ஒரு தீக்கத்தில் செய்யணும் கட்டி விட்டு எழுதுகிறீ ஆண்டவரே. இந்த மக்களை யார் மாற்றுறது, மக்களை யார் விடுதலை கொடுக்குறது? நீ சத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அழிவதும் சுத்தமில்லை, ரத்தம் சிந்தி சம்பாதித்த மக்கள் அழிவதும் சுத்தமில்லை ஆண்டவரே, மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோதான். இதே போல் நிறைய மக்கள் தெரியாமல் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆலயம் கட்டினா கூட சரி, ஆண்டவர் வாசமாக இருக்கணும்னு சொன்னால் இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் பிரியமில்லாத வாழ்க்கை, பிரியமில்லாத சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் உண்டு. அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் கொடுத்த கிருபையை நினச்சி, ஆண்டவர் கொடுத்த அன்பை நினச்சி வாழும்போது கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருவார். அது மாத்திரமல்ல, எங்கள் கிராமத்திலே ஆறுமுகன் ஐயா இருந்தார். ஒரு பெரிய கோயில் பூசாரி, பெரிய கோயில் பூசாரி. நான் சிறுபையனாக இருக்கும்போது தெரியாமலே அவர்கிட்ட இந்த கோயில் பிரசாதத்தை தருவார், வாங்கி சாப்பிடுவேன். அதுக்காக போயிடுவேன். எனக்கு அறியாத காலங்களில் தேவன் நினையாமல் இருந்த மாதிரி போய் சாப்பிடுவேன். நான் அப்படி சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போய்ட்டு ஆண்டவர் அறிஞ்சு கடவுள் சாட்சியாக வாழும்போது ஊருக்கு வரும்போது கேட்டேன், ஐயா ஏதோ தெரியாமல் சாப்பிட்டேன் கொண்டுட்டேன் ஐயா, அந்த ரட்சகர் ஒருத்தர் உட்கார் ஐயா, அவர் நேசிங்க, உங்களுக்கு கிருபை தருவார்ன்றேன். அவர் கேட்கவே மாட்டார். நான் சும்மா போக மாட்டேன். போகும்போது அவருக்கு ஏதாவது பழங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் வாங்கி கொடுத்து இதை கொண்டு வந்த ஐயா நீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சாப்பிடுவார். ஆனால் இந்த காரியத்தை ஏற்றுக்க மாட்டார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும், மனைவி இறந்துட்டாங்க. மகள் வாலிப மகள், வாலிப மகள் அழகாக இருப்பா.
அவளுக்கு திருமணம் பண்ணும்போது திருமணம் பண்ணி கை குடிச்சு கொடுத்த உடனே சாயந்தரம் அவளுக்கு இந்த பால் கொண்டு வாங்க செம்பில் பால் கொண்டு கணவனை பார்க்க போகும்போது திடீர் இடுப்பு கீழே செயல்படலைன்னு சொன்ன உடனே அந்த புருஷங்காரன் அவள் தலைமுடியை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நொண்டி பண்ண கையில் கட்டி கொடுத்துட்டியா இது ஏமாத்தியான்னு விட்டுட்டு போயிட்டான். அவருடைய வாழ்க்கையை நொந்துட்டார், ரொம்ப நொந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அடுத்த நாள் அவர் சந்தித்த ஐயா இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லையா, நீங்கள் அந்த ஆண்டவரை தேடுங்க, அந்த ஆண்டவர் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றி தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷமும் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தைப்படி நீங்கள் எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்கிறீங்களோ ஒரு விடுதலை தருவார் ஐயான்னு சொன்னேன். அப்படி நாளடைவில் அப்படியே அவர் கேட்டுக்கிட்டே வருவார். திடீர்னு சொல்லி அவருக்கு உடல்நலம் சரியில்லை. 6 மாதம் வீட்டில் படுத்துட்டு தாடிலாம் வளர்த்து ரொம்ப அசிங்கமாக 6 மாதம் கழித்து நடக்க முடியாமல் தான் வழிபட்ட தெய்வத்தை தேடி போனார். அங்கே இருக்க வாலிப தம்பி மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சவரை தள்ளிட்டாங்க, கீழே தள்ளி நீங்கள் லாய் கிடையாது, நீ நொண்டி தேவையில்லை, நீ போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க. துரத்தோன்னு ரொம்ப வேதனை. அந்த தெய்வத்தை நினைச்சாரு, உனக்கு இத்தனை வருஷம் பணிவிட பண்ணனே, உன்னை அப்படிலாம் செஞ்சனே அப்படி செய்தனேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நினச்சி அழுதுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டார். அந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் எந்த தெய்வத்தை வணங்கினாரோ அது தெய்வம் விரட்டி அடிச்சு தான். உடனே தான் சொன்னார், நீ தெய்வம் இல்லை, அந்த சொன்னாங்களே அந்த ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். நல்லா நடந்தார். சில காலம் கழித்து நான் ஊருக்கு போயிருப்பா ஐயா எனக்கு ஒரு கண்ணாடியும் ஒரு பைபிளும் வாங்கித்தாங்கன்னு சொன்னார். பூசாரி வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கேட்டார், எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் கிறிஸ்தவ கல்லறையில் அடக்கம் பண்ணப்படணும், மரிச்சா கூட கிறிஸ்தவ கல்லறையில் அடக்கம் பண்ணப்படணும், அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொன்னார். நான் நினச்சின்னு பார்த்தேன், எவ்வளோ கொடூரமான வாழ்ந்த மனுஷன், எவ்வளோ கஷ்டமான வாழ்ந்த மனுஷன், இன்றைக்கி எப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு, எப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்துருக்காரு. ஆண்டு சொன்னால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாற மனுபுத்தனும் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தைப்படி வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், அழலாம், வெளியே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடி ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க ஆறுதல் பார்த்தீங்கன்னா தர சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. நான் உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை கடந்து போது யாரும் என்னையும் எடுத்துகிட்டு போக முடியாது, அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. யாரும் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒருத்தர் எடுத்து போக முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நினச்சி, ஆண்டு உனக்கு கொடுத்த அன்பை நினச்சி நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், அதை தான் ஆண்டு கேட்காரு. அது மாத்திரம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, உனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே, உனக்காக பலியிடப்பட்டாரே, உனக்கு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் நினைச்சி வாழும்போது வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, நன்மை செய்தவரே நன்றி ஐயா, நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி ஐயா,
எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை. இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதி. கர்த்தரே உம்மிரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், பாதத்தில் நீடிச்சிருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. யார் வீட்டில் சோகம் இல்லாமல் சரி, வீட்டவங்களை பார்த்துட்டு அவங்க நல்லா விசாரிச்சுக்கணும். அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? போன வாரம் சென்னையில் இருக்கும்போது வேற சகோதரி, ஆண்டவர் அறியாத சகோதரிக்கு ரொம்ப உடனே சரியில்லை. எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தாங்க. எங்கள் ஆஸ்பத்திரி இருக்குது, அதில் அட்மிட் ஆயிருந்தாங்க. என் பையன்கிட்ட கேட்டேன், என்ன தம்பின்னு கேட்டேன். ஒரு பேஷண்ட்டு சித்தப்பா பெரியப்பா, ஒரு சிவியரான கஷ்டம் பாவம் அப்படின்னு சொன்னாங்க.
கிட்ட நான் போயிட்டு கிட்ட அப்படியே நின்னேன். அவங்க என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் 2 பாதத்துலேயும் கை வச்சேன். கை வச்சா அவங்க அப்படி உடம்பு அப்படியே சிதிச்சுது. அப்படியே மறுபடியும் அவங்க கரங்களை பிடிச்சேன். கரங்களை பிடிச்சோன்னா அழுதாங்க. அழுத உடனே அவங்க கண்ணீரை என் கரிச்சப்பை எடுத்து தொடச்சேன். அந்த அம்மாவுக்கு உள்ளமும் ஓடலை, உடலும் ஓடலை. ஏன்னா 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான். எருசலேமில் ஆட்டு வாசனை அருகே பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு மனுஷன் படுத்திருக்கான். ஆண்டு 33 வயசில் ஊழியத்துக்கு போகிறாரு. ஆண்டு பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலே படுத்திருக்கான். அப்போ 30 வருஷம் படுத்திருக்கான்னு பார்க்கணும் இல்லை? ஏன்னா அந்த குளம் இப்போ கலக்குவாங்க, தேவதை மொத்தம் கலக்குவான். கலக்கம் போடும்போது எப்படிப்பட்ட வியாதியாசாக இருந்தாலும் சரி, முதல்ல யார் இறங்குறானோ அவசுகம் பெறுவான். அதுக்காக படுத்து கிடக்கான். இப்போ யாரு இறங்கிறாங்கன்னு பார்க்க முடியல, இவனும் இறங்க முடியல. ஆண்டு வந்து வெளியே போகிறாரு. பார்த்துட்டு நிலைமையை பார்க்காரு. பாட்டு கேட்க சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. சுகமாக விரும்புதான்னு கேட்டவன் நினைக்கிறான், ஐயா 38 வருஷம் அந்த ஐயா படுத்திருக்கேன், யார் ஏன்னு கொண்டு குளத்தில் இறக்கி விடுவா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நட படுக்கை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்கேன்னு சொல்கிறான். வேதவரம் பரிச்சயம் ஊழியக்காரனே சொல்கிறான், ஞாயிற்றுமே ஆச்சாடா போய் படுக்கை தூக்கிட்டு இப்போ புத்தி இல்லான்னு திட்டுறாங்க. அதை அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, விடுதலை கொடுக்க வர மக்களையும் கொடுக்க விட மாட்டாங்க. அதுதான் மக்களுடைய இயற்கை. நீங்கள் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. சும்மா பேருக்கு தான் கிறிஸ்தவனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு வீட்டில் ஜோம் பண்ணணும்னா போக மாட்டான், ஒரு வீட்டில் ஜோம் பண்ணணும் ஆசைப்பட மாட்டான். எதனா கோயிலுக்கு போனோமா, காணிக்க போட்டோமா, மக்களை ஒன்று சேர்க்காம சந்தா கட்டுறாங்களா, ஓட்டு போடுவாங்களா நமக்கு. இதைத்தான் அழைக்கிறாங்க. இந்த ஆத்மா கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா, ஆண்டவர் சாட்சியுள்ள ஆத்மா இருக்குமான்னு நினைக்கிறதில்லை. நீ நடந்து போனால் ஆண்டவரே அதிசயப்படுவார். நடந்து போய் 4 பேர் விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கேன்னு சொல்லி மேலே கரம் போட்டு சிலுவை போட்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலைன்னு சொல்லி வாழ்வையானா உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. எப்படியோ வாழ்கிறான். இன்னைக்கு முன்னாலெல்லாம் கிறிஸ்தவங்க ரோட்டை போனால் நல்லவங்க, பக்திமானு, தேவனுக்கு பயந்தவங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்போ கிறிஸ்தவன் ரோட்டை போனால் ஐக்கியம் போகிறான், திருடம் போகிறாங்க. ஏன்னு யாரும் கேட்டேன், உண்மை இல்லை. ஓட்டு போடணும், ஓட்டு குத்தணும், சந்தா கட்டணும், இது தான் வாழ்கிற வழி. எதுக்கு நீ வாழ்கிற, எதுக்காக வாழ்கிறன்னு சொல்லி ஊழியக்காரன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆசீர்வாதம்னு சொன்னால் நல்லா விசாரிக்கணும். நல்லா விசாரித்து ஆண்டவரை போல வாழணும். ஆண்டவர் அவர் நடந்து போகும்போது, பேது நடந்து போகும்போது, பவுல் நடந்து போகும்போது என்ன நோய்களும் சுகமாக போச்சு, நிழல் பட்டா சுகமாச்சு. அந்த எண்ணத்துக்கு நீ வாழ்க்கையில் வரணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு வரக்கூடாது. இன்றைக்கி அண்ணாச்சி கூட்டு வந்தால் ஆலயத்தை கட்டுவான்னு வரக்கூடாது. ஆலயத்தை கட்டால் நீ எப்படி வாழ போகிற, எவ்வளோ தூரம் அன்பு செலுத்துகிற, எவ்வளோ சாட்சியை நீ வாழ்கிற, அதாவது மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்றதில்லை. நிறைய பேர் பாருங்கள், மைனேஷன் போட்டிருப்பாங்க, இடுப்பில் பட்டை போட்டிருப்பாங்க, கையில் காப்பு போட்டிருப்பாங்க, 7-8 மதுரம் போட்டிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? என்ன நீ போகும்போது எல்லாம் கொண்டு போக போறியா? ராஜ்யம் கட்டுறதுக்கு உதவியாக வாழ்றியா? அன்று அதைத்தான் கேட்காரு. உன்னால எனக்கு நல்ல லாபம், உனக்கு என்ன காரியம், என்ன நோக்கத்துக்கு ஆண்டவனை அழைச்சாரு, நோக்கத்துக்கு சாட்சியுள்ள மகனை நீ வாழ்றியா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்றியா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்காரு. நிறைய பேர் ஏதோ வளர்றோம் நினைக்கக்கூடாது. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவர் தேடக்கூடிய வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை. இந்த ஊரில் இன்னைக்கு எவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள்கிட்ட உனக்கு சாட்சி கேட்டு சாட்சி சொல்லுவாங்க, இவன் நல்லவங்க, கடவுளுக்கு பிரியமான மக்கள் யாரும் சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க? அயோக்கியம்பாங்க, திருடையம்பாங்க. அயோக்கியம் ஒன்றும் லாய்க்கில், அதை தம்பியை ஏமாற்றிட்டான், அண்ணனை ஏமாற்றிட்டான், அக்காளை ஏமாற்றிட்டான், அப்பாவிட்ட வந்து கள்ள கழித்து வாங்கி விட்டான். இதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய இவன் தேவ மனுஷவங்களாம் கிறிஸ்தவங்க ஐயா, அவங்களாம் கிறிஸ்தவன் நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை சீராக இருக்கணும். அதான் ஆண்டு சொல்லி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லுவார்கள். கடவுள் துதியை சொல்லணும்னு சொன்னால் நீ கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் தேடக்கூடிய வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல,
ஏதோ வாழ்ந்தோம் நினைக்கக்கூடாது. வாழ்ந்தாலும் நல்லா இருக்கணும், வளர்ந்தாலும் நல்லா இருக்கணும், எங்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். நிறைய பேர் வாழ்றதில்லை. நிறைய மக்களை பார்த்தா எனக்குலாம் வேதனையாக இருக்குது. சில மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கணும். அன்னைக்கு முக்குடலுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் ஒரு ஐயாவை பார்க்கலான்னு போயிருந்தேன். அவர் காலமெல்லாம் குடிச்சிட்டு பொண்டாட்டி தான் அடிச்சிருக்காரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை காலமெல்லாம் குடிச்சு பொண்டாட்டி தான் அடிச்சிருக்காரு. பொண்டாட்டியை அடித்து அந்த இறந்து போச்சு. எந்த மனுஷனுக்கு யாருமே இல்லை. மனுஷன் யாருமே இல்லை. என்னுடைய ஆள் இல்லை. நடக்க முடியலை, அசைய முடியலை. வீட்டுக்குள்ளே எல்லாமே வீட்டுக்குள்ளே. அதுக்கு நிலைமை பார்த்து நான் பார்த்த உடனே வேதனையாக இருந்தது. அந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீ மனைவியை அடித்த, குடிச்சு வாழ்க்கையை அழிச்ச, நீ ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளு, ஆண்டு மன்னிட்டு கேளு. அழுதார். நீ நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் தோத்துருவாங்க. வாழ்க்கையில் எல்லாம் வாழ வேண்டிய வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையும் தோத்துருவாங்க. கடைசி நேரத்தில் சூரியன் கெட்ட பிறகு கண் நமஸ்காரம் எதுக்கு, சூரிய நமஸ்காரம் எதுக்கு? கண்ணை கெட்டு போச்சு, கண்ணே குருடா போச்சு. அப்போ ஏன் சூரிய நமஸ்காரம்? நீ வாழ்க்கை சீரழிந்து வாழ்ந்துட்ட, கெட்டெழிஞ்சு வாழ்ந்துட்ட, எப்படியோ வாழ்ந்துட்ட. ஆனால் இன்னும் உனக்கு ஏன் சூரிய நமஸ்காரம்? நீ சீராக வாழ்ந்துருப்பேன்னு சொன்னால் வாழ்க்கை மனம் திரும்பு. ஆண்டு கேட்க மனம் திரும்பு. நீ குடித்த வாழ்க்கை போதும், சீரழித்த வாழ்க்கை போதும், மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்ண வாழ்க்கை போதும், பிள்ளைகளுக்கு விரோதமாக துரோகம் பண்ண வாழ்க்கை போதும். குடும்பம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். அதை நினைச்சு ஆண்டு கேளு. ஆண்டவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்தேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம். ஆபிரகாம் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர். ஆபிரகாம் தகப்பனாகி தேராக விக்கிரத்தை செய்து வியாபாரம் பண்ணார். அந்த குடும்பத்திலேருந்து விக்கிரத்தை எடுத்து விளையாடி வாலிப நாட்கள் அடி வாங்கியிருப்பார் தகப்பன்ட்ட. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் அழைச்சார். தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு வா சொன்னார்ல. அது என் 12 தேசத்தை வாசிக்கும் 2 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் அழைச்சார்ல. அப்படியே வந்தல்ல, விசுவாசியின் தகப்பனாய் மாறினல்ல. அதே போல் நீ ஆண்டவர் அழைச்சிருப்பாய். ஆனால் இந்த கிராமத்தை விட ஆண்டவர் உன்கிட்ட கணக்கு கேட்பார். இந்த கிராமத்தில் வந்து உங்கள்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் உனக்காக இத்தனை பாடுபட்டனே, நான் உங்க ரத்தம் சிந்தினேனே, இந்த கிராம பற்றி, இந்த மக்களை பற்றி என்ன நினைக்க? யார் மக்கள் யாருக்கும் சுவிசேஷம் சொன்னியா? யார் வீட்டுக்காக ஜெபம் பண்ணியா? எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு உடல்நல செத்துக்கிட்டு குடும்பம் எத்தனையோ உண்டு, வெளியே தெரியாது. அந்த மக்களுக்கு யாருக்காக போய் ஜெபம் பண்ணியான்னு கேட்பார்ல. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணிப்பாரு, ஆண்டவன் வாழ்க்கையில் விடுதலை தருவார்.